ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல க்ரீமியான ஒரு ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணணும்னா, அதிகமான தயிர் போட்டால் மட்டும் ஆனியன் ரைத்தா உங்களுக்கு க்ரீமியாக வராதுங்க. தயிர் நீங்கள் கம்மியாக போட்டாலும் சரி, தயிர், உப்பு, வெங்காயம் இது மட்டும்தான் மெயினாக ஆனியன் ரைத்தாக்கு சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்குற அந்த தயிர், உப்பு, வெங்காயம் மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போ ஆனியன் ரைத்தா பண்ண போகிறீங்களோ, ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே கட் பண்ண வெங்காயத்தை ஏதாச்சும் ஒரு ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த வெங்காயத்துக்கு மேலே உப்பு, உப்புக்கு மேலே தயிர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இந்த தயிரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக இறங்கும். இறங்கிட்டு உப்பு இருக்குங்க இல்லையா, அந்த உப்பு மேலே போடும். அப்புறம் உப்பு கரையும். இப்போ இந்த தயிரும் உப்பும் ரெண்டும் சேர்ந்து வெங்காயத்தில் படும்போது, வெங்காயத்து உள்ளே உப்பு போயிடுச்சுன்னா வெங்காயத்தில் இருக்க கெட்ட தண்ணி ஃபுல்லாக வெளியே வருங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கிளியராக எடுக்குங்க. அதுக்குள்ளே அந்த தண்ணி ஃபில்ட்ரே ஆகவே ஆகாது. வெங்காயத்துலேருந்து வேர்வை தண்ணி மாதிரி சொட்டு சொட்டாக வடியும். ஸோ அதனால் கிளியராக ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி வரைக்கும் நீங்கள் அந்த வெங்காயம், உப்பு, தயிர் இது மூணுமே ஊற வச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க கெட்ட தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க.